சிலர் என்ன செய்யறாங்க, உயிர்த்தெழுதல் முடிந்தாயிற்று என்று சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விசுவாசிகள் மத்தியிலே கலக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் அதுல எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 16-17 நினைக்கிறேன், 16. அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஃபால்ஸ் டாக்டரின். அதாவது உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, அதாவது நம்மளோட செகண்ட் கமிங்கானது எல்லாமே நடந்தாயிற்று என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்து தப்பான ஒரு போதனைகளை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு உயிர்த்தெழுந்தது குறித்தல்ல, தப்பான போதனை மற்ற உயிர்த்தெழுதலை குறித்ததை போதித்துக் கொண்டு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, ஜட்ஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு, உபத்திரவ காலம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, பவுல் 1 தெசலோனிக்கேயரையும் 2 தெசலோனிக்கேயரையும் எழுதுறார். அதுல ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். பவுல் இந்த நிருபங்களை எழுதுகிறதற்கு காரணம் ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், தவறான போதனைகள். அதனால சபைக்குள்ள குழப்பம், விசுவாசிகளுக்குள்ளே பயம். ஐயோ நான் கைவிடப்பட்டு போயிட்டேனா, அப்ப நான் பூமியில தான் இருக்கிறேன், உயிர்த்தெழுதல் நடந்துச்சா, மறுரூபம் ஆகிறதுலாம் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, ஒரே குழப்பமா இருக்கு. ஜனங்க குழம்பிக்கிறாங்க. ஏன்னா அது உபத்திரவ காலம், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி உபத்திரவ காலம், பயங்கர கன்ஃபியூஷன். அப்ப அவங்க சொல்றாரு, அன்றியும் சகோதரரே, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து 2 எழுதுறாரு பாருங்க. 1 செகண்ட் கமிங், அவருடைய வருகையும், நாம் அவரிடத்துல சேர்க்கப்படுவது என்பது 1 நாம போய் அவரிடத்துல சேர்றது, அது ராப்சர். நாம தான் ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், மத்திய ஆகாயத்திலே அவரை நம்ம சந்திப்போம். அவர் வராரு, பிரத்யேகமா வருகிறது செகண்ட் கமிங், நாம எல்லாரும் சேர்ந்து அவரோட வருகிறது. அதனாலதான் அவர் பிரித்து எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அப்படின்னா செகண்ட் அட்வென்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அடுத்தது நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து, திஸ் இஸ் ராப்சர் ஆஃப் தி சர்ச், சபையினுடைய அந்த மறுரூபமாகிறதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற, இப்ப இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒரு டிரைவிங் லைசன்ஸோ எதுமோ ஒன்று எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டானா, தானே அதே போல கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற போலயே ஒரு லைசன்ஸ் மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி என்ன செஞ்சிருக்கான், எடுத்து வச்சிருக்கான். எல்லாம் அவங்க அரசாங்கம் எப்படி கொடுக்குதோ அது போல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பணமே கட்ட தேவையில்லை, ஒரு ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளுடைய வாகனத்திலே வைத்துக் கொள்கிறார்கள். அது இருக்குது. இப்ப ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவங்க பிடிச்சு பாக்குறாங்க, அப்ப ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க அது ஃபேக். ஒரு சர்டிபிகேட்டையே அந்த அளவுக்கு அவங்க கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற சர்டிபிகேட்டையே அவங்க எழுதுறாங்க. இவர் சொல்றாரு, நாங்க எழுதுனது போல தெரியற ஒரு நிருபம் ஏதாவது வந்தாலும், நாங்கள் அதாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபம், ஒரு லெட்டர் கிறிஸ்துவுடைய நாள் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இல்லப்பா எல்லாம் இதாயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவருடைய நாள் சமீபமாயிடுச்சு, செகண்ட் கமிங் வரப்போகுது, ராப்சர் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தினா ஏதோ ஒரு சொல்றாங்க, அதை காட்டுறாங்க. வேற இது பவுலிடத்திலிருந்து வந்ததுதான், இல்லைன்னா இது ஊழியக்காரன் யோவான் இடத்துல இருந்து வந்தது, இல்லைன்னா பேதுரு இடத்துல இருந்து வந்தது, இப்படிதான் அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் கைவிடப்பட்டு போயிட்டோம், பூமியில இருக்கிறோம், இனி நம்ம அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லி ஒரு குழப்பத்தையும் கலக்கத்தையும் கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லி அவர் சொல்றார். இப்ப certain things நடக்கும். 2ஆம் வருகைக்கு முன்னால அந்த ஏமாற்று காரியம் எல்லாம் நடக்கணும். வஞ்சிக்கு முதல்ல பிரத்யேகமா வரணும், அதன் பிறகு அந்த பாவ மனுஷன் வெளிப்படணும். சர்ச் எடுத்துக்கொள்ளப்படணும், வஞ்சிக்கு வரணும், ஜனங்கள் மோசம் போகணும், அவன் வரணும். இதுதான் ஆர்டர். அப்ப அதைதான் அவர் சொல்றாரு, நம்பாத. ஏன்னா அப்பவே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்பவே இந்த பிரச்சனைகள் இருந்ததுனாலதான் பவுல் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தையும்
2 தெசலோனிக்கேயர் நிருபத்தையும் இந்த அடிப்படையில அந்த சபைகளுக்கு எழுதி தெளிவுபடுத்துறார். அவர்களெல்லாம் இருக்கிற அந்த காலகட்டத்திலே இவ்வளவு சமாச்சாரம் ஓடிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறத நான் கேட்டேன். இப்ப நம்ம 1000 வருட அரசாட்சியில தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க. அந்த வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சிச்சு? ராப்சர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உபத்திரவ காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம 1000 வருட அரசாட்சி காலத்துலதான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாரும் ஒரு வசனம் ஒண்ணு எடுத்து காமிச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு வசனம் சொல்லிடுறாங்க. அதனாலதான் அவர் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ சரியா பகுத்து அறிஞ்சிருக்கணும். அதான் ஒரு ஸ்காலர் சொல்ல, to know the Bible you should know the Bible from A to Z தெரியணும்ன்றார். உனக்கு பைபிள் தெரியணும்னா உனக்கு பைபிளை தெரியணும். நீ அதை எடுத்து என்ன செய்யணும்? A to Z தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீ ஒழுங்கா அதை வாசி. அதான் பிக் ஜாலஸ் அந்த சொல்லும்போது அந்த 15ஆம் வசனத்துல to study his wordன்றது, அந்த ஸ்டடின்றது diligently and zealously, ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஒரு தாகத்தோடு அதை நம்ம படிக்கும். ஒரு தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுற. உண்மையாகவே ஒரு வசனத்தை அறிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு வாஞ்சை இருந்ததுன்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு, அவரை குறிச்ச கேள்விகள் எனக்குள்ள இருந்ததுன்னா, அப்போ என்ன செய்யறாரு? சப்ளை பண்ணுவார். சப்ளை பண்ணிட்டே இருப்பார். அவர் கொடுக்க கொடுக்க வாங்கிக்கணும். திருப்பி அடுத்த காரியத்தை கற்றுக்கொள்ள போனோம். அப்ப எந்த நிலம் ஊற்று அவர் தண்ணீரை கொடுக்கும் போது மழையை பெற்றுவிட்டு பலன் கொடுக்கிறதோ, யாருக்கு அதை கல்டிவேட் பண்ற, அந்த மழையை கொடுத்தவங்களுக்கு, அதை கல்டிவேட் பண்றவங்களுக்கு அது பலன் கொடுக்குதோ, அந்த நிலம் தான் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கும். அதையும் பவுல் எழுதுறாரு ஒரு இடத்துல. எந்த நிலம் அப்படி பலன் கொடுக்கிறதோ அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா பலனே கொடுக்காம முட்களையும் மற்ற காரியங்களையும் அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது சபிக்கப்பட்டு போகிற ஒரு இல்லமாக இருக்கும். மழையை பெற்றுக்கொள்ளலாம், வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம், ஆனா அதற்கான பலனை கொடுக்கலன்னா அது சபிக்கப்பட்டு போகும். அப்ப ஆசீர்வதிக்கப்படணும், அது ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய பேர் கேட்கறாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தத்தை குறிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். ஆனா பலன் கொடுக்க வேண்டும். ஆவியின் கனிகள் இருக்கணும், நீதியின் கனிகள் இருக்கணும், பரிசுத்த கனிகள் நம்மிடத்துல இருக்கணும். அப்படின்னா என்ன? அவருக்கு ஏற்ற கனி கொடுக்குறவங்க இருக்கும், வேற ஒண்ணுமே. அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, கனி கூடாத மரம் எல்லாம் என்ன செய்யும்? வெட்டுண்டு அக்னியில போடப்படும். கோடரியானது மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? கனி எதிர்பார்க்கிறார். அவர் மழையெல்லாம் கொடுப்பார், அவர் எல்லாம் ஆகாரம் கொடுப்பார், அவர் உரம் போடுவார், அவர் எல்லாமே செய்வார். நம்ம விரும்புறதெல்லாம் கொடுக்கிறார். ஆனா நான் தான் என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப இந்த இடத்துல இவர் சொல்றாரு, நீ you study the word diligently, நீ ஜாக்கிரதையா படி, with zealous, அதோடு நீ ரொம்ப வைராக்கியத்தோடு கூட கற்றுக்கொள்ளணும்ன்ற ஆர்வத்தோட கூட நீ தேவனுடைய வார்த்தை படித்து அதை பகுத்து அறிந்து கொள். அப்படின்னா இது முழுக்க முழுக்க அவர் சொல்ற என்ன தெரியுமா? மறைமுகமா நீ walk with Jesus, இயேசுவோடு நீ நட. உன் பேச்சு முழுசும் அவரோட இருக்கட்டும். உன் பேச்சு you walk with Holy Spirit, உன் பேச்சு முழுசும் Holy Spirit-ஓட இருக்கட்டும். you walk with Father God, நீ அவரும் அவன் பிதாவாகிய தேவனோட நீ நடந்துட்டே போ. அவர் சொல்றதை நீ கேளு. அதனால இயேசு சொன்னார், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்றேன். நான் என் சுயமா எதையும் பேசுகிறது இல்லை. இந்த பவுல் பாருங்க, இயேசுவினுடைய நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அதன் பின்புதான் இயேசுவை என்ன செஞ்சார்? ஏற்றுக்கிட்டார். அவர் தரிசனம் கொடுத்தார், இவர் ஏற்றுக்கொண்டார், மனம் திரும்பிட்டார். இவர் என்ன சொல்றாரு? நான் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கிட்டேன். இவருக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய அனைத்து விளக்கங்களும், அனைத்து நியாயப்பிரமாணம் முழுவதுமே இயேசுவை தான் காட்டுகிறது என்கிறத இவர் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கிட்டார். இவர் தேவனுடைய சமூகத்தில் தான் அந்த சவுதி அரேபியா அந்த பகுதிகளில் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட பிறகு 3 வருஷங்கள் இருந்திருக்கிறார். அந்த நேரத்துல தான் அந்த 1 கொரிந்தியர் 12 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டபடி அவர் என்ன ஆயிட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்மளால சொல்ல முடியாத அநேக காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் அங்க பார்த்தேன்னு சொல்றார். அப்ப கூட தன்னை தாழ்த்துகிறார், தன்னை வெளிப்படுத்தாம சொல்றார், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், இதெல்லாம் நான் பார்த்தேன். அவருக்கு எல்லாமே புரியுது, அவருக்கு எல்லாத்தையுமே தேவன் காட்டி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்போ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை கொடுக்கிறார். இப்ப அவர் பெற்றுக்கிட்டாரு. பவுல் விதைத்தார், பவுல் விதைச்சாரு.
அதற்கான கனி எப்படி கொடுத்தாரு தெரியுமா? ரத்த சாட்சியா மாறிச்சிட்டார். ஃபைனலா அதுதான், தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாரு. ஜீவனுள்ள ஒரு பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். அவருக்கு எழுதுறாரு, ரோமர்ல எல்லாம் எழுதும்போது சொல்றாங்க, எது அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை? நம்மளையே முழுதும் ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாக அவருடைய பலிப்படத்துல நம்மளை வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரம் நமக்கு விருப்பமா இருக்கணும், அதை நான் என்ன பலியாக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு விருப்பத்தை நான் செய்யல, அவருக்காக அதை நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். அவருக்காக சில காரியங்கள் எல்லாரும் நம்ம பலியாகணும்னா ஏதோ போய் எங்கேயோ போய் அடி வாங்கி இப்படிதான் போகணும் அப்படிலாம் இல்லை. சில நேரம் நம்மளால நமக்கு நெருக்கம் அப்படி வரும், அது நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கணும்னா நான் இயேசுக்காக என்ன செய்யறேன்? விட்டு கொடுக்குறேன். இயேசுக்காக நான் மன்னிக்கிறேன். இயேசுக்காக இதை நான் சகித்து போகிறேன். இது அவருக்காக, இது அவருக்காக. இயேசுவே நான் உமக்காக அமைதியா இருக்கிறேன். என்னுடைய பலத்துல இது முடியாது, இது எனக்கு உண்மையாவே எனக்கு விருப்பம் இல்லை, நான் உன்னுடைய வசனம் அப்படி சொல்லுது, எனக்கு அந்த இது இல்லை, திரும்ப செய்யுங்க, நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம போகும் பொழுது அந்த இடத்துல நான் என்ன பலியாக்கிக்கிறேன். நான் தான் பலியாறேன். வேற என்ன சொல்றது? இப்படியாக நான் வசனத்தை பிராக்டிஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லா நடக்கணும். அப்போ ஃபால்ஸ் டாக்டர் எல்லாம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா I should learn to practice the word of God. தேவனுடைய வார்த்தை நான் அப்படியே பிடித்து நடக்க ஆரம்பிக்க அதிகமாக நான் அவரை கற்றுக்கொள்வேன். தொடர்ந்து எடுக்கலாம். இந்த 2 தீமோத்தேயுக்கு வருவோம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள், அன்கார்டினஸ்க்கு போயிடுவாங்க. இதுல எதை குறிச்சு போட்டுருக்குன்னா, வீண் பேச்சுன்றது இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சங்கீதத்தில் எழுதிட்டுள்ள துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல். இங்க பாவிகளை பத்தி பேசுறது, பைபிள பேசுறவங்களதான் பேசுறது. பாவிகளை பத்தி பேசுறதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு எலிமெண்டரி டீச்சிங் தான் இல்லையா? அது ஒரு சாதாரண ஒரு துவக்க நிலைமையில சொல்லப்படுறது. பாவி அதுக்கு போய் இது அதை விட்டுடு இது, அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு வேளை நம்ம அறியாம அதை போனா கூட நம்மளால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியாது, வந்துடும். ஏதோ தெரியாம இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டெப் வச்சுட்டேன், கால் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திரும்பி வந்துடுவோம். ஏன்னா நம்மளால இருக்க முடியாது, அது நமக்கு ஒத்து வராது. நம்முடைய இருக்கிற ஆவியானவருடைய காரியத்துக்கும் அந்த அசுத்த ஆவியினால நம்ம ஏதோ வஞ்சிக்கப்பட்டோ எப்போ போயிருந்தாலும் இந்த ஆவிக்கும் அந்த ஆவிக்கும் ஒத்தே வராது. நம்ம திருப்பி வந்துருவோம், அவர்கிட்ட முடியாது. இதை பத்தி அவர் சொல்லல, பாவிகளுடைய விஷயம் சொல்லல. இங்க சொல்லியிருக்கிறது கள்ள போதகர்கள் எதை பேசுவாங்க? வசனங்கள் தான் பேசுவாங்க. இவர் சொல்றாரு சீர்கேடான வீண் பேச்சு, இதைதான் சீர்கேடான வீண் பேச்சுன்னு சொல்றாரு. அது விலகி சொல்லிட்டு கள்ள போதகர்களான அவர்கள், அவங்கள அதனால என்ன வருமா? அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவாங்க. அன்காட்லினஸ்க்கு உள்ள அவங்கதான் போவாங்கன்ற தேவ பக்திக்கான கிரியைகள் அவங்களுக்குள்ள இனி இருக்காது. எப்ப கள்ள போதகம் வந்துச்சோ அந்த தேவ பக்திக்குரிய அந்த பரிசுத்தமான எந்த ஒரு கிரியும் அங்க இருக்காது. நீ அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகு. அந்த போதகம் சரியில்லைன்னு சொன்னாலே, அவங்க பைபிளை பேச எடுத்தாலே அது வேண்டாம் உனக்கு. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். எவ்வளவு டேஞ்சரஸ் சொல்லிட்டாரு. இட் வில் ஸ்ப்ரெட் லைக் கேன்சர். அரிப்பிளவைனா கேன்சர் மாதிரி படரும் சொல்றாங்க. அதனால கட்டாயமாவே ஒரு ஃபால்ஸ் டாக்டர்னு சொல்லப்படுதுன்னா இந்த சமாச்சாரமே எனக்கு வேண்டாம் இனி. ஆனா வேதம் சொல்லுது தேவனுடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளணும். அடுத்தது நான் அதன்படி நடக்க தொடங்கணும். நான் அவரை கேட்கிற ஒரு நபரா மட்டும் இருக்கக்கூடாது, அதன்படி செய்யற ஒரு நபரா இருக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓ இதனுடைய அர்த்தம் இதுதான் போல இருக்கு. இப்ப பாருங்க, 2-3 நாள் கொஞ்ச நாளா யோசிக்கிறேன் எனக்கு. ஏன்னா நமக்கு ஒரு இப்படிதான் நம்மளுடைய அவரவே நம்ம பிடிச்சிட்டு போகும்போது அவர் சொல்றாருல, என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படுன்றாரு, நீ ஆயத்தமா இருன்றாரு. இப்போ ஒருவேளை நம்ம நேரா போய் ஃபாதர் கார்டு இயேசு கிறிஸ்து நம்மளை எடுத்துட்டு போவார், திருப்பி நம்மளை கொண்டு அவர் பிதாவின் சமூகத்துக்கு தான் நிறுத்த போறார். அங்க பிதாவை நம்ம முகமுகமா நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தவே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அவர் தலைமையை வெண்பஞ்சை போல இருக்கு. அவர் குறிச்சு சொல்லும் பொழுது அவ்வளவு அந்த சிங்காசனம் எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப அவ்வளவு அக்னிமயமாக ரொம்ப பயங்கரமா எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம்
அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த கண்ணாடி கடல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் ஒரு குத்து விளக்காக தீபமா இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவர் 5ஆம் அதிகாரத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறது நம்ம அவருடைய அந்த அந்த சாப்டர்ல அவரை பார்க்க முடிகிறது. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் இப்ப படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நான் மகிமையை செலுத்துகிறேன், மாட்சிமை செலுத்துறேன், நம்ம ஆவியில பரிசுத்தாவில உணர்ந்து நம்ம சொல்றோம். ஆனா முகமுகமா நம்ம அவரை தரிசிக்கும் போது நான் எப்படி இருப்பேன், இப்படிப்பட்டவரா, அப்படித்தானே ஒரு பிரமித்து நம்ம நின்று போயிடுவோம். யோவான் இயேசுவை பார்த்தோம்னா அப்படியே பயந்து என்ன செஞ்சுட்டாரு, கால்ல விழுந்துட்டாரு, நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆமா, அதே மாதிரிதான் தானியேல் கூட தீர்க்கத்துல அந்த தரிசனங்களை பார்க்கும்போது செத்தவனை போலதான் உள்ளாரு. அவங்க பலவீனப்பட்டு பொழுது அவருடைய சரீரம். இப்ப நம்ம மறிச்சுட்டு அங்க போறோம், இல்ல ரகசிய வரையில எடுத்துக்கொள்ளப்பட்டு போனா இயேசுவை மாத்திரம் இல்ல, பாதங்களோட பார்க்க போறோம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால போய் நான் நிக்க போறோம். அப்ப யோசிச்சு பார்க்கும்போது நான் என்ன சொல்ல முடியும், நான் எப்படி பார்ப்பேன்? நான் மகிமை அவருடைய பயங்கரமான அந்த மகிமை, நம்மளால பார்க்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மகிமை பொருந்தினவராக அவர் வீற்றிருக்க போறாரு. அதை யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் செகண்ட்ல நம்மளால பார்க்க முடியுமா? இல்ல நம்ம கண்ணை பொத்திப்போமா, ஐயோ இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவோம், பிரமித்து போயிடும், ஷாக்கா போயிடும். ஆனா நம்ம அவரை போய் பார்க்க போறோம். அப்ப உண்மையாவே நம்ம அவருடைய பிள்ளைகளாக அந்த வசனங்களை எல்லாம் நம்ம அப்படியே அந்த வசனங்களின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எப்படி தெரியுமா ஆவல் வந்துடும், அவரை நான் எப்பொழுது காண்பேன், அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி பேசுவார், இடி முழக்கம் போல சத்தம் இருக்குதே, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல அவர் கர்ச்சிக்கிறவர்னு இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப அமைதியான வாய்ஸும் அவருக்கு இருக்கு. எப்படியோ அவரை குறித்து சொல்லி இருக்கிறாங்க, கருவெள்ளத்து இறைச்சல் போல இருக்குன்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருப்பாரு, எப்படி என்கிட்ட பேச போறாரு, என்னை எப்படி கூப்பிட போறாரு, நான் எப்படி அவர் சமூகத்துல போய் நான் நிற்க போகிறேன். அப்போ எனக்கு ஒண்ணு தோணும், ஐயோ நல்லபடியா என்ன செய்யணும், கொடுத்திருக்கிற வேலையெல்லாம் முடிக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், என்னுடைய வாழ்க்கை அவருடைய நாமம் தூஷிக்கப்படுற போல இருக்கக்கூடாது, நான் செய்யற ஒன்னொன்னும் இயேசுவை வெளிப்படுத்தணும், ஆவியானவரை மைமைப்படுத்துறதா இருக்கணும், பிதாவை மைமைப்படுத்துறதா இருக்கணும். ஐயோ அப்படிப்பட்டவருக்கு முன்னால போய் நான் நிற்கும் போது இந்த உலகம் ஒண்ணும் இல்லை, இந்த கொஞ்ச நேரம் நான் என்ன செஞ்சிடறேன், விட்டு கொடுத்துட்டு போயிடுறதுனால குறைஞ்சி போக மாட்டேன். அவருக்கு முன்னால போய் நான் நிற்கும்போது அவர் சொல்லுவாரு, நீ என்ன மகிமை படுத்தினார் அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நானும் அவர் பிள்ளையா கரெக்டா நடந்திருக்கேன், அவரை கஷ்டப்படுத்தல, இவ்வளவு அன்பானவர், தன் குமாரனே கொடுத்தவர், நான் அவரை கஷ்டப்படுத்தல அப்படி சொல்லி நமக்குள்ள என்ன செய்யணும். அப்ப நம்முடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தா நம்முடைய நினைவே அவராதான் இருக்கும். அப்ப நான் எப்படி வாழணும்னு எனக்கு இன்னும் என்ன செய்யும், ஆர்வம் வரும், நம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும்னு வரும். அப்ப இந்த ஃபால்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட செல்லுபடியாது. உண்மையாலே ஃபால்ஸ் டாக்டர்ஸ் செல்லுபடியாது, வேண்டே வேண்டான்றாரு, எல்லாம் தூக்கி போட்டுரு, அவங்க கூட எல்லாம் போகாத. இன்னொரு யோவான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்ல, அப்படி இல்லாத ஒரு உபதேசத்தை கொண்டு வராங்களா, சொல்றாங்களா, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வாழ்த்துகள் கூட நீ சொல்லக்கூடாது, அப்படின்னா அவங்களுடைய பாவத்துல நீயும் பங்குள்ளவனா இருக்க. இங்க பவுல் எழுதுறாரு, அவர்களுக்குள்ள அன்காட்லினஸ் வந்துடும். யோவான் அங்க சொல்றாருன்னா 1-3 யோவான் நினைக்கிறாரு இருக்கும், அது அவர் அங்க சொல்றாருன்னா பவுலிங்க என்ன எழுதுறாரு, அப்படிப்பட்டவர்களிடத்துல என்ன வந்திருக்கும், அன்காட்லினஸ் வந்திருக்கும், அவபக்தி அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்க அதுக்குள்ள போறவங்க தான். ஆனா யோவான் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்றாரு, பிரைஸ் லார்ட் கூட சொல்லாது, டாக்டரின் தப்பா பிரைஸ் லார்டே சொல்லாதேன்றாங்க. அவங்க பாவத்துக்கு நீ கை கொடுத்த, நீ அவங்களோட சேர்ந்த வீட்டுக்குள்ள எடுத்தனா அவங்க பாவத்துக்கு நீ உடன்பட்டு போற தேவை அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படிப்பட்டவர்களோட போக சில நேரம் நமக்கு தேவையில்லாத போராட்டங்கள். ஏன்னா அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் அவங்க இடம் கொடுத்துக்க அந்த பாவ காரியத்துக்கான ஆவிகள் நமக்கு என்ன செய்யுது, போராடும். ஏன்னா நம்ம தானே கை கொடுத்தோம், நம்ம தானே பிரைஸ் லார்ட் சொன்னோம், தெரிஞ்சுதானே சொன்னோம், என்ன பண்றது, முகஸ்துதி தானே. உண்மையாவே நிறைய நேரம் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்லாம் வந்துருக்கு. கஷ்டம்னா என்ன, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை சொல்றேன். அந்த சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது, எப்படி பேசாம இருக்கிறது. ஆனா பேசாம இருந்துடணும், பிரைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அப்ப த்ரோ அவேனா த்ரோ அவே தான்,
அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல இருக்கும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். சோ நான் சொன்னது போல இந்த தெசலோனிக்கேயர் 2 நிருபத்தில் பவுல் எழுதினதற்கு காரணம் இப்படிப்பட்ட கள்ள போதகங்கள் சபையை கலைக்கிற காரணம். சோ இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோடு கூட அவர் பேசியிருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்.